லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எடுக்கிற பழக்கம் எல்லாருக்கும் வழக்கமாயிடுச்சு. ஆனா இங்க தான் நம்ம தப்பு பண்றோம். குழந்தைகளுக்கு உடல் பருமனை வந்து ஏற்படுத்துறோம். வயதானவர்களுக்கு சர்க்கரை நோய், பிபி, கொலஸ்ட்ரால் போன்றவற்றை அதிகப்படுத்துறோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு 10 ஸ்நாக்ஸை தான் வந்து பார்க்க போறோம். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது நொறுங்க தீனி. இது குறிப்பாக எந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம்னா, மாலை நேரத்தில் தான் வந்து எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு வந்து ஈவினிங், அதாவது நம்ம லஞ்சுக்கும் டின்னருக்கும் இரவு சிற்றுண்டிக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எடுக்கிற பழக்கம் எல்லாருக்கும் வழக்கமாயிடுச்சு, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும். ஆனா இங்க தான் நம்ம தப்பு பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா ரொம்ப ரீஃபைன் பண்ணப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்ம எடுக்கிறது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெயில் பொரித்த உணவுகள், பேக்கெட்ஸ்ல இருக்க உப்பு, சர்க்கரை அதிகமான உணவுகளை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தைகளுக்கு உடல் பருமனை வந்து ஏற்படுத்துறோம். வயதானவர்களுக்கு சர்க்கரை நோய், பிபி, கொலஸ்ட்ரால் போன்றவற்றை அதிகப்படுத்துறோம். அப்ப அந்த 2 கேப்புக்கு நடுவுல நம்ம எடுக்கணும், அது ஆரோக்கியமா எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி வகைகளை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல முதல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுண்டல். சுண்டல்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சுண்டல்ல காராமணி இருக்கு, மொச்சை இருக்கு, சிறுபயிறு, பச்சை பயிறு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. பட் சில பேருக்கு வந்து வாதம் இருக்கலாம், சிலருக்கு வேற கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்டா டெய்லி, அதாவது வாரத்திற்கு ஒரு முறை இந்த 10 ஸ்நாக்ஸையும் 10 நாள் வச்சுக்கணும். அப்போ இது எடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சுண்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை பயிறு சுண்டல். கருப்பு கொண்டைக்கடலை ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம். கருப்பு கொண்டைக்கடலைக்கும் வெள்ளை கொண்டைக்கடலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ அயன் கண்டென்ட் இந்த கருப்பு கொண்டைக்கடலையில கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கு. இந்த கொண்டைக்கடலையை எடுக்கும் பொழுது சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொண்டைக்கடலை ஸ்டீம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுக்கிறாங்க, டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா ஊற வச்சு நம்ம நல்லா நீர்ல வேக வச்சு அந்த கொண்டைக்கடலையை எடுக்கணும். கொஞ்சம் டைஜஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே நம்ம இதா வந்து சொல்ல முடியாது ஒரு ஸ்டாண்டர்டா. அதனால இது எடுக்கும் பொழுது கூட கொண்டைக்கடலை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இஞ்சி, பெருங்காயம் சேர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி பச்சை பயிறு எடுக்கும் பொழுது கூட வந்து வெல்லம், சர்க்கரை நோய் அல்லாதவர்கள் வெல்லம் சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய தோடம் வந்து குறையும். ஸோ அதனால வந்து சுண்டல் வந்து அந்த 10 நாட்கள்ல ஒரு நாள் சுண்டலா வந்து எடுத்துக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழுக்கட்டை. ஸோ கொழுக்கட்டையெல்லாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ கொழுக்கட்டையில பிடி கொழுக்கட்டை வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு கொழுக்கட்டை வந்து இருக்கு. அதே மாதிரி பால் கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை இருக்கு. இந்த கொழுக்கட்டை கூட அரிசி மாவு நம்ம சேர்ப்போம் பாத்தீங்களா, தயவு செய்து பிளைன் அரிசி மாவு வந்து சேர்க்காதீங்க. இதற்காக இன்னைக்கு நிறைய நமக்கு பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை பயன்படுத்தி நம்ம கொழுக்கட்டைக்கு இது சேர்க்கும் பொழுது என்ன சத்து கிடைக்குது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் இல்ல பலருக்கும் சைவ உணவு மட்டும் சாப்பிடுபவர்களுக்கு விட்டமின் பி சத்து குறைபாடு இருக்கு. ஸோ அது முழுமையா இருக்கும். ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் மாலை சிற்றுண்டியாவும் வந்து அது அமையும். அடுத்தது 3வது நாள் நம்ம சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடை. ஸோ அடைங்கிறதும் வழக்கொழிந்து போயிடுச்சு. ஸோ கேழ்வரகு அடை, மற்ற அடைகள்லாம் இப்ப நிறைய தானியங்கள் போட்டு சேர்க்கிற அடை. பட் கேழ்வரகு அடை கண்டிப்பா 10 நாட்கள்ல ஒரு நாள் கேழ்வரகு அடை செய்யும் பொழுது அந்த கேழ்வரகுடன் எதை சேர்க்கணும்னா, முருங்கைக்கீரையை வந்து சேர்க்கிறோம், சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம். ஸோ இதனால இரும்பு சத்தும் கிடைக்கிறது, கால்சியம் சத்து ரெண்டும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட் பிளான்டு ஃபுட்டா வந்து இந்த கேழ்வரகு அடை இருக்கு. அது சில குழந்தைகள் அப்படி சாப்பிடலைன்னா நம்ம வெல்லம் சேர்த்து கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதனால அடை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து 4வது நாள் நம்ம சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்டு. ஸோ பிட்டு அப்படிங்கிறப்ப சிகப்பரிசி மாவோ கேழ்வரகு மாவோ இதை வந்து பிட்டு அவியல் செஞ்சு பிட்டு மாவா வந்து கூட அவங்களுக்கு என்ன வேணுமோ நெய் அந்த மாதிரிலாம் போட்டு எடுக்கும் பொழுது அதில் இருக்க அந்த ட்ரேஸ் மினரல்ஸ் சத்தும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு அது பிளட் சுகர் லெவலையும் அதிக அளவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது,
மசில், போன்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும். அடுத்த 5வது நாள் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாரம். ஸோ பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அதுக்கும் எல்லாவற்றிற்கும் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் பிளைன் ரைஸ் யூஸ் பண்ணாம பாரம்பரிய அரிசி வகைகள் சேர்த்து அதுல கார பணியாரம், இனிப்பு பணியாரம் குழந்தைகளுக்கு வெவ்வேறு விதமா வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த பணியாரம் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்பெல்லாம் நிறைய கடைகளோட பணியாரத்தை வந்து எண்ணெயில வந்து பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி எடுப்பது அது பலன் வந்து கிடையாது, அது ஆரோக்கியமானதும் கிடையாது. ஸோ நெய் விட்டோ அந்த மாதிரி வந்து நம்ம நார்மலா பணியார குழிகள்ல செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பணியாரம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து சத்து மாவு உருண்டை. பல சத்துக்களும் இருக்கக்கூடிய அந்த சத்து மாவுக்களை சேர்த்து தானியங்கள், இந்த அரிசிகள்லாம் சேர்த்து பண்ணணும். ஆனா தானியங்கள் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஊற வச்சு முளை கட்டி அதுக்கப்புறம் அதை அரைச்சு அந்த சத்து மாவு எடுக்கும் பொழுதுதான் அது முழுமையா இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மலக்குடல்ல அந்த நீர்த்துவத்தை உறிஞ்சி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அடுத்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நூடுல்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அது நூடுல்ஸா சேமியா ஏதோ நூல் நூலா இருக்கணும். அதனால கேழ்வரகு சேமியா, சிறுதானியத்துல பண்ணக்கூடிய நூடுல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நம்ம அந்த இது சேமியா பிடிக்கும் முறை நார்மலாவே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மில்ல வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வழக்கமாக ஆக்கிக்கணும். இதே இல்லாம இன்னும் கொஞ்சம் டிரான்சிஷனா பண்ணணும் அப்படின்னா 8வது நாள் பாப்கார்ன் வந்து கொடுக்கலாம். பாப்கார்னை பத்தியும் நம்ம பதிவு போட்டிருக்கோம். அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனா இந்த பாப்கார்னுக்கு நம்ம தேவையில்லாத மசாலாம் போடக்கூடாது. அந்த சோளத்தை நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அதனுடன் அந்த சோளத்தை பொரிக்கிறதுக்கு நம்ம நெய்யோ நல்லெண்ணெயோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு அதனுடன் மஞ்சள், மிளகு, உப்பு இதை மட்டும்தான் சேர்க்கணுமே தவிர வேற எதுவும் சேர்க்கக்கூடாது. அதே போன்றுதான் மக்கானா, தாமரையோட விதை. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் ரிச் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ மக்கானா வந்து ஒரு நாளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். அடுத்து 10வது நாள் ரொம்ப முக்கியமானது அவல். இன்னைக்கு நிறைய சிறுதானியங்களோட அவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அவலை வந்து ஈவினிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டை எடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் நேரத்துல என்ன ஒரு பெரும் நன்மை அப்படின்னா நிறைய பேர் இந்த எண்ணெயில பொரிச்சது, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றப்ப அந்த கடலை மாவு நமக்கு அஜீரணத்தை உண்டு பண்ணுது. இன்னொன்று பிளட்ல திடீர்னு நமக்கு உடனே இதாகி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இரவு நேரத்துல அதிகமா சாப்பிடுவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டபர்னா இருக்கும், அதிகமா பசி வந்து ஏற்படாது. ஸோ அப்ப என்னன்னா இரவு நேரத்துல நம்ம ஹெவி ஃபுட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பல நேரங்கள்ல இந்த இரவு நேர உணவு தான் நமக்கு நஞ்சா இருக்கு. ஸோ முடிஞ்சளவு இரவு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சமைத்த உணவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சிற்றுண்டிகளை மாலை நேரத்துல எடுக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நமக்கு அது அவாய்ட் பண்ணப்படும். இன்னொன்று 10 நாள், அடுத்த 10 நாள் அப்படிங்கிறப்ப நமக்கு இதே இது பண்றப்ப குழந்தைகள் அடுத்து வெளியில ஒரு ஸ்நாக்ஸ் தேடி போக மாட்டாங்க. காலையில ஸ்கூல் இல்லை பிரேக்ஃபாஸ்ட், வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போறாங்க, மதியம் லஞ்ச், இதுவும் அப்படிங்கிறப்ப அவங்க வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து குறைந்து போயிடுது. குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, வயதானவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நன்றி.